வணக்கம் நண்பா, இது நம்ம பிளாகர் டியூட்டோரியலில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து பேஜஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதே போல் வந்து எப்படி போஸ்ட் எடிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பேஜஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெனூஸ் இந்த பேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஜஸ். ஸோ இந்த பேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. அதே போல் உங்களோட வெப்சைட்டுக்கும் எப்படி வந்து பேஜஸ் ஆட் பண்ணி அதை மெனுவில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து பிளாங்காக தான் இருக்குது. இப்போ எப்படி வந்து பேஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி மெனுஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களோட பிளாகர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். பேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல, பேஜஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து there are no pages தான் இருக்கும். எந்த விதமான பேஜஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானும் இந்த வரைக்கும் கிரியேட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 பேஜஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக அதை எல்லா பிளாகர்ஸும் வந்து கிரியேட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோட்டஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அபோட்டஸ் வந்து கொடுத்தே ஆகணும். நீங்கள் அபோட்டஸ் அப்புறம் ப்ரைவேசி பாலிசி இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அபோட்டஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அபோட்டஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அபோட்டஸில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸு, உங்கள் வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போட போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி அப்படி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே போல் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடுவீங்க அப்படிங்கிறத கரெக்டாக எழுதிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. கரெக்டாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கூட அனுப்பலாம். ஆமாம், உங்களோட கண்டிப்பாக உங்களோட இமெயில் அட்ரஸும் வந்து கொடுங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸும் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறதுனால உங்களை வந்து ஒரு ஜென்யூனான பர்சன் அப்படின்னு கூகுள் வந்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஆட்சென்ஸ் அப்ரூவல் தரத்துக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தென் வந்து அந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. தென் நம்ம ரெண்டாவதாக கிரியேட் பண்ணக்கூடிய பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசி. ப்ரைவேசி பாலிசி வந்து நீங்கள் எப்படி உங்களோட கஸ்டமரை எப்படி நடத்துகிறீங்க, உங்கள் கஸ்டமர் டேட்டாஸ்லாம் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி பாலிசியை நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ப்ரைவேசி பாலிசி வந்து கொடுத்துக்கிறேன். தென் இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் வந்து எழுதணும். ஸோ உங்கள் வெப்சைட்டை பற்றி ப்ரைவேசி பாலிசி எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கான ப்ரைவேசி பாலிசி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரைவேசி பாலிசி எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறேன். ப்ரைவேசி பாலிசி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. தென் வந்து ஹோம் பேஜி ஹோம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹோம் கொடுத்துட்டோம். இதையும் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்டிக்கிள் எல்லாம் எழுதணும் வேணும் அவசியம் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் மெனூஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பண்ணி மெனூஸில் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வரைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். மொத்தமாக எல்லா வீடியோவும் பார்த்தா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ பேஜஸ் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பேஜஸை எப்படி வந்து வெப்சைட்டில் இந்த இடத்துல தெரிகிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படின்னு இருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் காலம் அப்படின்னு இருக்கும். கிராஸ் காலம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். பேஜஸை கிளிக் பண்ணுங்கள். பேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பேஜஸ்லாம் தேவையோ அந்த பேஜஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹோம் தேவை அப்படின்னா ஹோம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஹோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகிரும். தென் வந்து ப்ரைவேசி பாலிசி, அபோட்டஸ். ஸோ இதெல்லாம் பேஜஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்விப் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். லிஸ்ட் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு
தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும், சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. தென் உங்களோட வெப்சைட்டை பிளாகர் வெப்சைட்டை ஜஸ்ட் வந்து ரிப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ப்ரைவேசி பாலிசி அண்ட் அபவுட் அஸ். இப்போ ப்ரைவேசி பாலிசி வந்து கிளிக் பண்ணால் அந்த நம்ம எழுதின ஆர்டிக்கல் அப்படியே ஷோ ஆகும். என்னோடய வெப்சைட்டோட ப்ரைவேசி பாலிசி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ப்ரைவேசி பாலிசி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அபவுட் அஸ் வந்து கிளிக் பண்ணால் அபவுட் அஸில் என்னோடய பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே நண்பா, எப்படி இந்த வீடியோவில் வந்து பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த பேஜஸை எப்படி வந்து நம்மளோட வெப்சைட் மெனூஸில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெனூஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ண சொன்னேன். ஸோ லேபிள்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களால் மெனூஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் நீங்கள் வந்து பிளாகர் டியூட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா.